மகா, என்னாச்சு? நான் விளக்க குளிர வச்சுட்டு வரும்போது ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பார்த்தா இவ மயங்கி விழுந்திருக்கா. நம்ம கவனிக்காம போட்டுட்டு கிளம்பிட்டோம். நல்ல வேளை மகா, விளக்க பத்தி யோசனை வந்துச்சு. இல்லைன்னா நாமளும் கிளம்பிருப்போம். காஞ்சனா, இப்ப எப்படி இருக்கு? ஓகே தானே? வீட்டுக்கு போயிருவியா? நான் போயிடுவேன் சார். எப்படி போவேன்? லோ பிபி வேற இருக்கு. ஒழுங்கா நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போ. இல்லனா நான் கூட வரட்டுமா? ஐயோ அக்கா, அதெல்லாம் வேணாம். நீங்க கிளம்புங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போறேன். காசு வச்சிருக்கியா? என்கிட்ட 50 ரூபா இருக்குக்கா. நான் எப்பவும் பாக்குற டாக்டர் தான் 30 ரூபா தான் கேட்பாரு. அதுலயே நான் பாத்துக்கிறேன்க்கா. எங்க ஐயோ அக்கா, இவ்ளோ பணம்லாம் எனக்கு வேணாம்க்கா. சொன்னா கேட்க மாட்டியா? இந்தா. ஐயோ அக்கா. நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கும் அம்மாவுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போ. பார்த்து கவனமா போ. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். வரேன்க்கா. வரேன் சார். மகா, கிளம்பலாம். கிளம்பலாம். ஏங்க, கார்மெண்ட்ஸ்ல வேலை எப்படி போகுதுன்னு தெரியல. செல்வத்துக்கு ஒரு போன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். வேணாம், உன் பொண்ணு வெண்ணிலாவுக்கு கால் பண்ணு. அவதான் அந்த கார்மெண்ட்ஸ்ல ஃப்ரீயா இருப்பா. சரி கொடுங்க. தாத்தா, அம்மா. என்ன வெண்ணிலா, நீ மட்டும் வந்திருக்க? அவங்க 2 பேரும் வரலையா? அதான் அப்பா சொன்னாரு, நான் ரொம்ப ஃப்ரீயா வேலையே இல்லாம இருந்தேன், அதான் முன்னாடியே வந்துட்டேன். அவங்க நிறைய வேலை பண்ணிட்டு டயர்டா பின்னாடி வருவாங்க. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இப்போ அந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை தெரியாத ஒரே ஆள் நீதான். அதான் மத்தவங்களோட நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன்னு சொன்ன. இல்ல மாமா, அண்ணன் இன்னைக்கு எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? அவங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் நாங்க சீக்கிரமா வேலையை முடிச்சோம். இன்னொரு தடவை நல்லா சத்தமா சொல்லு, அப்பவாது நல்லா காதுல போகட்டும். ரொம்பதான் நக்கலும் நையாண்டியுமா பேச்சு என்ன பார்த்தா. சரி, இனிமே சொல்ல மாட்டேன். ஏதோ வேலை பார்த்தா சரி. ஏங்க, கொஞ்சம் சும்மா இருங்களேன். ஏப்பா செல்வம், என்னாச்சு? எடுத்த ஆர்டர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? டயத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துடலாம்ல? கண்டிப்பா முடிச்சு கொடுத்துடலாம் அத்தை. இன்னைக்கே பாதி பீஸுக்கு மேல தைச்சாச்சு. நாளைக்குள்ள கண்டிப்பா முடிஞ்சிரும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வேலை பார்த்தாங்கம்மா. அதுலயே வேலை சீக்கிரமா நடந்துருச்சு. பாட்டி கூட சந்தோஷமா பாயாசம் செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? பாயசமா? ஆமா வெண்ணிலா, நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதான் கொஞ்சம் பாயசம் வச்சு சாமி முன்னாடி வச்சு படைச்சு கும்பிட்டேன். உட்காருங்க, எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன். எல்லாருக்குமா? அப்ப எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கப் கிடைக்குமா? உனக்கு இல்லாத அடி செல்லம், எடுத்துட்டு வரேன்டா. அப்படியே எனக்கு தரேன்.